பாத்திருந்தா உனக்கு ஒரு பட்டுப்படவே வாங்கிட்டு வந்திருப்பேன். கிழிச்ச வெள்ளை கட்டி ஆட்டம் பெத்து என் பிள்ளைய உனக்கு கட்டி கொடுத்தேன். பாட்டி எங்களுக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா? போய் வந்திருக்கேன். இந்த முத்து பையல என்கிட்ட சொல்லாம ஏன் என்கிட்ட விஷயத்த சொன்னேன்னு? இல்ல அதெல்லாம் எதுவும் இல்ல பாட்டி. நீ அவனை எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும். நீ அந்த கதவை மட்டும் கொஞ்சம் தர போ. நிம்மதி அங்கே எனக்கு ஒரு இடம் எங்கள் பாத்தியா? ஓ பாத்தமா சீம்பால்மா நீ சாப்பிட்டதே இல்லையா? இந்தா சாப்பிடு. இல்லங்க சின்ன டப்பா தான், சின்ன டப்பா. ஐயோ எல்லாரும் தீத்துருவானுங்க போல இருக்கே. அதை குடுப்பாட்டி. யாரு கண்ணு போடுற பாட்டி? இவன் எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும்னு. டேய் முத்து, என்னடா இவனுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் தாங்குவேனா? நான் சொல்லிருப்பேன் பாட்டி. ஆனா இன்னும் நீ ஸ்ட்ராங்கா தான் இருக்க பாட்டி. நான் உன்னை வெயிட்டு தூக்குற பாட்டி அனுப்பிடுறேன். நீ போய் பதக்க அடிச்சுட்டு வந்துரு பாட்டி. இப்பவே சொல்லியிருந்தா உனக்கு கஷ்டமா இருக்குன்னு நான் சொல்லல. ஏய் பாட்டி இல்ல உன் சார்பா நான் உன்னை வைக்கவா? டேய் சாப்பிடுற. ஒழிச்சு போட சோம்பேறி. நீங்களே என்ன திட்டிகிட்டே இருக்காதீங்க. உங்க அம்மா தான் வந்ததுல இருந்து என்ன கரிச்சு கொட்டிக்கிட்டே இருக்காங்க. நீ சரியாதாமா சொல்லியிருக்க. நானே அம்மா கிட்ட சொல்லணும்னு தான் இருந்தேன். இதத்தான் ஊர் பக்கம் சொல்லுவாங்க, சாத்தா வேதம் ஓதுச்சுன்னு. அது இதான் போல இருக்கு. ஒரு நல்ல மருமக என்ன பண்ணிருக்கணும்? அத்தை உங்க பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிருக்கணுமா வேண்டாமா? எல்லாம் கூப்பிடு அவங்கள எல்லாம். வராங்க பாட்டி. உன் கல்யாணத்தப்போ இந்த பாட்டி உன் கூட இருக்கணும்னு ஆசை இல்லாம போயிடுச்சு. நல்லா துடுக்காதாண்டா பேசுது இந்த பொண்ணு. உன் பேர் என்ன? என் பிள்ளையா இருக்க போய் உங்களை கௌரவத்தை காப்பாத்துற கடமை வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணுங்க கிட்ட தான் இருக்கு. அது எப்படி பாட்டி இதுமா? ஸ்ருதி என்ன நீ? இருடா பேசிட்டு இருக்கல. இருக்கு, ஆனா ஆம்பளை புத்தி மரத்துக்கு மரம் தாவர குரங்கு மாதிரி. கண்ட்ரோல் பண்றது ஒரு பொம்பளை கையில தான் இருக்கு. நானும் அவங்க சந்தோஷத்துக்கு விட்டுட்டேன். நீங்க மாதிரி சோகமா இல்லாம நல்லா ஆக்டிவா பேசுறீங்க. உங்க ஆட்டிடியூட் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாட்டி. எல்லாரும் உட்காரத்துக்கு இடம் இல்ல அத்தை. அவன் அப்புறமா சாப்பிடட்டும். இது என்ன பள்ளிக்கூடமா? டேய் முத்து, அந்த சேர் ஸ்டூல்லாம் எடுத்து போடு. சரி பாட்டி. எப்படி தின்னு விஜயா, குடும்பமா ஒன்னா உட்காந்து சாப்பிடணும். உனக்கு நல்ல இடம் விட்டு சாப்பிடணும்னா இப்ப உட்காரு. எல்லாரையும் ஒரே மாதிரி நடத்துறதுக்கு கத்துக்க. இந்த ஸ்ருதி அதை எடுங்க. யாராருக்கு என்ன வேணுமோ எல்லாம் எடுத்து போட்டுக்காங்க. ஸ்ருதி உனக்கு கம்ஃபர்ட்டா இல்லையாமா? நீ வேணா உள்ள உட்காந்து சாப்பிடுறியா? என்னம்மா ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்க. மனசு நிறைஞ்சி இருக்கியா? இதுதான் உண்மையான சந்தோஷம். இதெல்லாம் தான் ஒரு குடுப்பின அண்ணாமலை. சரிதாம்மா, இப்படி எல்லாம் அமைச்சங்களா இருக்காங்க, குடும்பமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கீங்க. ஆனா அம்மா இடம் பத்தல, டைனிங் டேபிள் வாங்க பணம் இருக்கிறது பெரிய விஷயமே இல்ல. மகனுங்க மருமகளுங்க எல்லாரும் கூடயும் என் பிள்ளைக்கு இவ்வளவு பெரிய குடும்பம் இருக்கு. அதை நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா. காப்பாத்துறதும் உங்க புண்ணியம் தாமா. நானும் அன்னைக்கே ஓடி வந்து ஹாஸ்பிட்டல் உன் கூட உட்கார்ந்து இருப்பேன். அதனாலதாமா சொல்லல. முத்து இதெல்லாம் கொஞ்சம் கடந்து வந்துதான் ஆகணும். சரி நீ நல்லா இருக்கல, எனக்கு அது போதும். யார சொல்றீங்க நீங்க? உங்களை தான் சொல்றேன். கரெக்ட். நீ என்ன உத்தம மாதிரி பேசுற? உன்னால எந்த பிரச்சனையும் வரலையா? டேய் வாய மூடுங்கடா. முதல்ல நீ வாய மூடு. பிள்ளைங்க கிட்ட ஓர வஞ்சனை காட்டி வளர்த்திருக்க, அதான் இங்க வந்து நிக்குது. இவனுக்கு மேலாம் எப்படி பாசம் வரும்? வராரு. என்ன எல்லாரும் அவரே குத்த சொல்லிட்டு இருக்கீங்க? மத்தவங்க பண்றத கேள்வி கேக்குறாரு. டேய் முத்து, திரும்ப அடி வேணுமா உனக்கு? எல்லாரும் கொஞ்சம் ஒத்துமையா இருப்பாங்க. அவனை நிம்மதியா இருக்க விடுங்க. நீங்க தனியா அவனுக்காக ஒண்ணும் செய்ய சாத்தி, நீ ஒருத்தி போதும்.
இந்த குடும்பத்தை கட்டி காப்பாத்த. எனக்கு அந்த கடவுள் இத்தனை வருஷம் எனக்கு நீண்ட ஆயுள் கொடுத்துருக்கான். இப்ப வரைக்கும் நான் நோய் என் கொள்ளு பேரன்களையும் பேத்திகளையும் பார்க்கணும். அதுங்களை மடியில தூக்கி வச்சு கொஞ்சணும். அது வரைக்கும் கடவுள் எனக்கு எல்லாருக்கும் அந்த ஆயுச கடவுள் கொடுக்கட்டும். சீக்கிரமே குழந்தைங்களை பெத்துக்காங்க. நான் எல்லாத்திட்டையும் சொல்லிதான் வச்சிருக்கேன். விஜயா, எல்லாரும் சேர்ந்து ஜல்லிக்கட்டுலாம் நடக்கும். எல்லா பொங்கலுக்கு நான் ஊர்ல தான் இருந்திருக்கேன். நான் கண்டிப்பா வந்துடுறேன் பாட்டி. நீ அப்பா வருவேன். பார்லருக்கு லீவ் விட்டுறேன். ஆ, கிராமத்துல எல்லாம் பொங்கலை விசேஷம் பண்ணதில்ல. நீ ஊருக்கு வாமா, ரொம்ப நல்லா இருக்கும். ஊரே சேர்ந்து கொண்டாடும். ஆ ஷோரூம் லீவ் இல்ல, அத சொல்றாங்க. இந்த மாதிரி செலிப்ரேஷன்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாட்டி. நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். நல்ல செய்தி சொல்றீங்களோ அவங்களுக்கு நான் ஒரு பரிசு வச்சிருக்கேன். அப்படிதானே பாட்டி? ஆமா, வந்துட்டான். பரிசு பணம்னு சொன்னா போதும், வந்துடும். அதான் யாருக்கு கொடுக்கறதுன்னு யோசிச்சேன். இப்படி ஒரு முடிவு பண்ணிட்டேன். வரணும். சரி பாட்டி, ஒருவேளை 3 பேருமே நல்ல செய்தி சொல்லிட்டா? எல்லாம் யார் சொல்றீங்களோ அவங்களுக்கு அந்த பரம்பரை நிலம் கண்டிப்பா நான் கொடுப்பேன். இருந்துட்டு போங்க பாட்டி, பொங்கல் வரைக்கும் இங்க இருங்க. எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா ஊருக்கு போய்க்கலாம். இது அறுவடை நேரம். பெரும்பகுதி ஆபரணங்களாக அணிந்து கொள்வது என்ற நோக்கத்தில் வாங்கப்படுகிறது. இந்த நோக்கத்திற்காக வாங்குபவர்கள் தாங்கள் விரும்பிய கடைகளில் தங்கத்தை வாங்கிக் கொள்ளலாம். பெரும்பாலும் செய்கூலி சேதாரம் போன்றவை சற்றும் குறைவாக இருக்கும் இடங்களை தேர்வு செய்து 916 முத்திரை பதிக்கப்பட்ட தங்க நகைகளை வாங்கிக் கொள்ளலாம். ஆனால் ஆபரணமாக வாங்கும்போது 3% GST விதிக்கப்படும். அதேபோல செய்கூலி சேதாரம் என்ற பெயரில் 10 முதல் 15% வரை